லாஸ்ட் ரீல்ல என்னுடைய ஒர்க் அவுட் ரொட்டீன் பத்தி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. இதுல என்னுடைய செஸ்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் தான் போட்டிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டபுள் பார். இதை நான் வார்ம் அப்பா தான் பண்ணிட்டு இருக்கேன். 5 செட்ஸ், மேக்ஸிமம் ரெபிடேஷன் எவ்வளவு போதோ போகணுன்ற மாதிரி. சில பேர் வந்து இது வார்ம் அப் கிடையாது, இது ஆக்சுவல் கிளாஸ், இதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆக்சுவல் கிளாஸ் போகாது, டயர்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா இது வார்ம் அப்பா நல்லா சூட் ஆகுது. தென் செஸ்ட் பெஞ்ச் பிரஸ், மோஸ்ட் எல்லாரும் இப்போ இன்க்ளைன்ல தான் சஜஸ்ட் பண்றாங்க. பட் எனக்கு பிளாட்ல ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கு. சேம் அதே மாதிரி தான் 5 செட்ஸ் மேக்ஸிமம் போவேன். ஈச் அண்ட் எவ்ரி செட்ஸ் நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். ஸ்டார்டிங் வெயிட் வந்து 20 kg, 25, 30, 35, 40, 5 செட்ஸ். ஸோ ரெபிடேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், நான் ரெபிடேஷன் எப்பயுமே கால்குலேட் பண்றது இல்லை. மேக்ஸிமம் எவ்வளவு ரெப் போதோ அவ்வளவு போகட்டும்னு சொல்லி விட்டுருவேன். தென் செகண்ட் கிளாஸ், இதை லாஸ்ட் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம், கேபிள் கிராஸ் ஓவர், மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுலயும் அதே தான், 5 செட்ஸ், மேக்ஸிமம் ரெபிடேஷன் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட் என்னால பண்ண முடியுமோ அவ்வளவு வெயிட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த கிளாஸோட என்னுடைய செஸ்ட் ஒர்க் அவுட் ஓவர். வெறும் 3 வேரியேஷன் தான் நான் இதுல பண்ணிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 hours வேலை முடிச்சுட்டு வந்துட்டு என்னால மேக்ஸிமம் கம்ஃபர்ட்டா இந்த மாதிரியான ஒர்க் அவுட் தான் பண்ண முடியும். நான் வேரியேஷன் கம்மியா பண்ணியிருந்தாலும் கூட ரெபிடேஷன் அண்ட் செட்ஸ் அதிகமா பண்றதுனால என்னால ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியுது இந்த ஒர்க் அவுட் ரொட்டீன்லயே.